நானே வாசல், என் வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்ற மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்ன எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் வழியாக எங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் நான் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களும் நான் கொடுத்த அந்த வாக்கியத்தை, அந்த செய்தியினுடைய சாரத்தை சொல்லிவிட்டு இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அதாவது நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் வரைக்கும் உள்ள பகுதிகளிலும், அதே போல ரூத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிக்கும் உள்ள ஒரு காலகட்டத்தை சொல்லுகின்றேன். நியாயாதிபதிகளினுடைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலம் இருந்தார் என்று சொன்னால், அந்நாட்களில் ராஜாக்கள் இல்லாத ஒரு காலம். ராஜா இல்லாத ஒரு காலத்திலே ஒரு சமூகம் எப்படி இருக்கும் அப்படின்பதற்கான ஒரு அடையாளமாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்தும், அதே சமயத்திலே அதே காலகட்டத்திலே நியாயாதிபதிகளினுடைய நாட்களிலே அங்கே ஆண்டவர் ஒரு திட்டத்தை, அதாவது தன்னுடைய ராஜாக்கள் இல்லாத அதே காலகட்டத்திலே ஆண்டவர் இன்னொரு செயலையும் செய்கிறதை ரூத்தினுடைய புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அதாவது நல்ல தலைவர்கள் இல்லாத காலம் எப்படி இருக்கும் என்பதற்கு அடையாளம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம். ஆனால் அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் எப்படி தன்னுடைய திட்டத்தை உருவாக்குகிறார் என்பதை அந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஏனென்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆசாரியனாக இருக்கின்றவன் தவறுகின்ற ஒரு காரியத்தையும், அந்த தவற்றின் அடிப்படையிலே அவன் செய்ய வேண்டியதை செய்வதற்கு பதிலாக அவனுடைய இருதயம் எது பெற்று அப்படின்னு சொல்லி அவன் செல்லும் பொழுது, எது சிறந்தது என்று சொல்லி தெரிந்து கொள்ளும் பொழுது அதனுடைய வாழ்விலே என்ன நடக்கிறது என்பதை நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்திலே ரூத்தினுடைய புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்ன என்றால், மோவாபிய பெண், அதாவது ஆண்டவருக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை என்றாலும் ஆண்டவர் ஒரு புதிய உறவை எப்படி இந்த காலகட்டங்களிலே ஏற்படுத்துகிறார். அதாவது இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பொறுப்பா செய்யக்கூடியது யார் என்றால் தகப்பன், தாய். ஆனால் இந்த தகப்பனும் தாயும் தன்னுடைய கடமைகளை செய்வதிலே தவறும் பொழுது அங்கே என்னென்ன விளைவுகள் வருகிறது என்பது நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம். ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அல்லது நம் மூலமாக ஆண்டவர் ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்குகிறார் என்பதை இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்திலும் இருந்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் முதலாவது சொன்னேன், ஆண்டவர் இப்ப எல்லா இடமும் கடவுள் பயம், கடவுள் பக்தி இருக்கிறது, ஆனால் பயம் கிடையாது. கடவுளுடைய பக்தி இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் பக்தி உண்டு. எந்த ஒரு மனிதனை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தாலும் சரி, எந்த ஒரு சமயத்தை சேர்ந்தாலும் எல்லா இடத்திலும் பக்தி இருக்குது. ஆனா என்ன கிடையாது? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. முதலாவது இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற காரியம் இதுதான். பக்தி இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. அதுதான் நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகத்திலே ஆண்டவர் இருக்கின்ற இடத்திலே எது முதன்மைப்படுத்தப்படும் என்று சொன்னால், செழிப்பான ஒரு வாழ்க்கை அல்லது பெற்று ரொம்ப நல்லதா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாரும் ஆலயத்துக்கு வருகிறோம், செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உள்ளத்துல என்ன அப்படின்னு சொன்ன, இன்னைக்கு இருக்கிறத விட என் வாழ்க்கையும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பெஸ்டா என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் முதலாவது தவறுகின்ற ஒரு காரியம் என்று சொல்லி சொன்னேன். நேற்றைய தினத்திலே நான் சொல்லும் பொழுது சொன்னேன், என்ன சொன்னேன் என்று சொன்னால், அங்கே இந்த உலகத்தினுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும், பலசாலி பலவீனனை தாக்கி கொண்டு வருவான். நீங்க இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசியலாக இருந்தாலும் சரி, பலம் இல்லாதவனை பலம் உள்ளவன் என்ன செய்து கொண்டிருப்பான், நெருக்கி கொண்டிருப்பான். இது அந்த தலைமைத்துவம் இல்லாத ஒரு காலகட்டம்.
இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆனால் என்ன இருக்காதுன்னா உண்மை இருக்காது. இன்னைக்கு எல்லாம் நீங்க வாட்ஸ்அப், பேஸ்புக் அல்லது கம்ப்யூட்டர் எந்த வேர்ல்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட், செய்திகள், டிபேட் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, தவறான செய்தி 90% இருக்கும். ஆனால் நல்ல செய்தி எத்தனை % தான் இருக்கும்? 10% இருக்கும். ஆனா நம்ம இந்த 10%க்காக 90% கெட்டதை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் நான் இன்றைக்கு நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் அந்த 19ஆம் அதிகாரத்தில் இருந்தும், அங்கே ரூத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலும் இருந்தும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறபடினாலே நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், இந்த காலகட்டமும் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேலில் ராஜா இல்லாத காலம். அந்நாட்கள், அந்த நாட்கள் யார்? ராஜாக்கள் இல்லாத ஒரு காலம். இங்கேயும் யார் ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு லேவியன் இருந்தான், அவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு பெண்ணை தனக்கு என்ன செய்து கொண்டிருந்தான்? மறுமனையாட்டியாக என்ன செய்திருந்தான். இந்த சம்பவத்தை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தேன். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ ஆண்டவர் இருக்கின்ற இடத்திலே உலகம் வருகின்றதோ அப்போ உண்மை இல்லாத தன்மை வரும். உண்மை இல்லாத தன்மை வந்த உடனே உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும் அப்படின்னு சொன்னா, இச்சை என்பது மிக விஸ்ரூபமாக எடுக்கும். அதாவது விபச்சாரம் என்பது மிக பெரிய அளவிலே எல்லாருடைய சிந்தனைகளையும் ஆட்கொள்ளும். அதற்கு உதாரணம் தான் இந்த உதாரணம். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு லேவியன் யாரை திருமணம் செய்கிறான் என்று சொன்னால், மறுமனையாட்டியாகிய ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த பெண் அவனுக்கு துரோகம் செய்துவிட்டு விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு போய்விடுகின்றாள். இவன் போனதுக்கு அப்புறம் ஒரு 4 மாதம் ஆகிறது. 4 மாதம் கழித்து இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன் மனைவியை பார்ப்பதற்காக போகிறான். அங்கே மாமனார் வீட்டிலே நல்ல உபசாரம் நடக்கின்றது. 3 நாட்கள் தங்குகிறான், சந்தோஷமாக இருக்கிறான். 4வது நாள் புறப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றான். அவன் சொல்லுகின்றான், காலையில இருந்து சாப்பிட்டுட்டு சாயந்தரத்துக்கு மேல கொஞ்சம் வெயில் தாள விட்டு போங்க அப்படிங்கிறான். உடனே சரி என்று சொல்லி வெயில் தாள விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, திரும்ப சாயந்தரம் சொல்லுவா, ராத்திரி ஆயிடுச்சு, இனிமே என்ன செய்ய வேண்டாம், இங்க போக வேண்டாம். இந்த ராத்திரி நடந்த உடனே மறுநாள் காலையில ரொம்ப காலையில எந்திரிச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே சொல்லுவான், இல்ல இல்ல இன்னைக்கும் தங்குங்க அப்படின்னு சொல்லி 5ஆம் நாளும் தங்க சொல்லுவான். அவன் காலையில சாப்பிட்டு இருப்பான். திரும்ப சாயந்தரமும் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நான் என் ஊரை பார்த்து போறேன், இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நான் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய மறுமனையாட்டியை, திருமணம் செய்த மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு அவன் போகிறான். போகும் பொழுது சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்து விடுகிறது. சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பித்தவுடன் இவனுடைய மனநிலை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, வேலைக்காரன் சொல்றான், ராஜா தலைவரை, இனிமே நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது, இது எபூசியர்கள் தங்கி இருக்கிற இடம், இந்த இடத்துல நம்ம தங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவன் சொல்றான், இல்ல இல்ல இங்கெல்லாம் தங்க முடியாதுப்பா, நான் நம்பிக்கையா என் ஊர்ல இனத்துக்காரன் போய் தங்குவேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வேகமா நடந்து போய் பக்கத்துல பென்யமின் கிபியா நாடு இருக்கிறது, கிபியாவிலே போய் தங்கிக் கொள்வோம் என்று சொல்லி தங்குகிறான். அப்படி தங்குகின்ற பொழுது கிபியால போய் தங்குறான். இவனை யாருமே வீட்டுக்குள்ள கூப்பிடல. அப்போ ஒரு வயதான ஒரு பெரியவர் வருகிறார். வரும்போது, நீ யார் அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து வந்துட்டு இப்ப திரும்ப எப்ராயிம் மலை தேசத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீயா? அப்ப நானும் அதே எப்ராயிம் மலை தேசத்துக்காரன் தான். வா, நீ ரோட்ல தங்க கூடாது, ரோட்ல தங்கினா எனக்கு கேவலம், என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். உடனே சரி என்று சொல்லி வீட்டுக்கு போகிறான். வீட்டுல சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, அந்த ஊர்ல இருக்கிற சில பேலியாளின் மக்கள், அதாவது பிரச்சனை செய்யக்கூடிய மக்கள் வருகிறார்கள். எப்ப அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவன் அனுப்ப மாட்டேன், என் பிள்ளைகள் இருக்குது, மனுமனையாட்டி இதெல்லாம் தாரா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் வேண்டாம், நீ வெளியே அனுப்புன்னு சொல்லி கடைசியில் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ராத்திரி முழுவதும் அந்த பெண்ணை பலவந்தம் பண்ணி அவளை அப்படியே பொழுது விடுகின்ற நேரத்திலே போட்டு விட்டு போகிறார்கள். பொழுது விடுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த கதவை திறந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவன் வெளியே வரும்போது அவன் மனைவி செத்து கிடக்கிறா. செத்த பிரேதத்தை உடனே என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடைய கழுதை மேல தூக்கி போட்டுட்டு போய் நேரா தன்னுடைய வீட்டுக்கு போறான். வீட்டுல போய் ஒரு கத்தி எடுக்கிறான், 12 துண்டா வெட்டுறான். வெட்டி 12 கோத்திரத்துக்கு என்ன செய்யறான், அனுப்புகிறான். ஆசாரியன் பிரேதத்தை வெட்டி 12
கோத்திரங்களுக்கும் அனுப்புகிறான். அதுவும் நல்ல பெண் அல்ல, தவறான வாழ்வினுடைய அடித்தளமாக இருந்த பெண்ணை எல்லா இடங்களிலும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு தவறான காரியத்தை சொல்லுகின்றான். அதை நான் ராத்திரி சொல்லுகிறேன். இந்த காரியத்தினுடைய விளைவு என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நிறைய பேச முடியாது. அதனால நான் இப்போ அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். நம்மளை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்கிறது ரொம்ப கடினம். அதுவும் நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான காலம் மிக மிக மோசமான ஒரு காலம். ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட ஆண்டவர் யார் கிறிஸ்துவை நம்புகிறார்களோ, யார் உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை பாதுகாப்பதிலே ஆண்டவர் அக்கறையுடையவராக இருக்கிறார். அதற்குத்தான் நான் தெரிந்து கொண்ட வசனம் ரூத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ரூத்தினுடைய புஸ்தகம் அங்கே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அதே போல நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகத்திலே பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலே சொல்லுகிறார், இதை போல் ஒத்த காரியம் இந்நாள் வரைக்கும் செய்யப்படவில்லை. இந்நாள் வரைக்கும் இதை போன்ற ஒரு தவறான காரியம் செய்யப்படவில்லை. அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதாவது விபச்சாரத்தினுடைய உச்சக்கட்டத்திலே நிற்கின்ற பொழுது, எப்பொழுது மனிதன் ஆண்டவரை விட்டுவிட்டு செழிப்பான நாட்களை விரும்பி அதற்காக உண்மையில்லாத வாழ்க்கை வாழுகின்ற பொழுது, இந்த வேசித்தனத்தினுடைய உச்சக்கட்டத்திலே நிற்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாகிய ரூத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லது போவாசை கொண்டு ரூத்தை பாதுகாக்கின்ற ஒரு அம்சம் தான் என்ன அம்சம் என்று சொன்னால் இந்த ரூத்தினுடைய புஸ்தகம். இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா, நகோமி இந்த உலகத்தினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவளுடைய சிந்தனை இருக்கும். ஐயா பஞ்சம் இருக்கிறது, இடத்தை விட்டு மாறிக்கொண்டு போய்வோம், கணவன் மரித்து விட்டான், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து இங்கே வாழ்ந்து விடுவோம். அதாவது நகோமியினுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் எந்த ஓட்டத்தில் செல்கின்றதோ அதே ஓட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு கேரக்டர் தான் நகோமி. அந்த நகோமி என்ன செய்யறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்றால், யார் நல்லதை காட்டணுமோ அவங்க தான் தப்பான பாதையை என்ன செய்வார்கள், காண்பிப்பார்கள். அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நகோமி. நீங்க இப்போ 3ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தை வாசிங்கள். முதல் வசனம். நான் உனக்கு நல்லது செய்ய போறேன்னு சொல்லிட்டு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், தவறை கற்றுக் கொடுக்கின்றாள். இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிள்ளை படிச்சுட்டா போதும் எல்லாமே என்ன செஞ்சிடும் ஆயிரும். இன்றைக்கு எதற்கு செலவழிக்கிறோமோ இல்லையோ, என்னையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன், நானும் விதிவிலக்கு அல்ல. ஐயா பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய விலைக்கரையத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சா படிச்சா மட்டும்தான் முடியும். ஒன்று மறந்து போகாதிருங்கள், பிள்ளை படிக்கலனாலும் ஆண்டவர் உயர்த்த முடியும். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மையமான சாரத்தை. இங்க பாத்தீங்கன்னா அவ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லது செய்யறேன்னு சொல்லி சொல்றா. என்ன சொல்லுகிறாள் என்றால் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 3:4. நல்லா குளிச்சிக்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டிவி விளம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளியே எவ்வளவு தூரம் நம்மள ஒரு அழகா காட்ட முடியுமோ அதை என்ன செய்ய முடியும், காட்டும். நல்லா குளிச்சிக்க, எண்ணெய் பூசிக்க, வஸ்திரத்தை உடுத்திக்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீங்க எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இந்த ரெண்டும் தான் இன்றைய உலகத்தினுடைய காலகட்டம். இன்னைக்கு நம்ம சம்பாத்தியத்துல ஒரு பெரும்பகுதியை எதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சாப்பாட்டுல இருக்கும், இன்னொன்னு ட்ரெஸ்ல இருக்கும். இவ சொல்ற அதை செஞ்சுட்டு என்ன சொல்லுகின்றால், 3வது பாருங்க, அந்த மனுஷன் எது வரைக்கும் இரு, போதையை ஏத்திக்கிட்டே இரு. எதை ஏத்திக்கிட்டே இரு, போதையை ஏத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எந்த ஃபீல்டை எடுத்துக்கொண்டாலும் அதிலே ஒரு போதையை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள்.
இந்த போதையினுடைய உச்சக்கட்டம் சொல்லும்போது சொல்லுகின்ற ஆள் எப்ப அவன் குடிச்சு இது பண்ணானா அது வரைக்கும் நீ அவனை பார்க்க கூடாது. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒரு நல்ல மாமியாரு நல்ல மருமகளுக்கு நல்ல ஐடியா என்ன செய்றா கொடுக்குறா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து சண்டே ஸ்கூலுக்கு போகுதோ இல்லையோ டியூஷன்ல போய் என்ன செஞ்சிருவோம் விட்டுருவோம். நம்ம பிள்ளைகள் பைபிள் வாசிக்குதோ இல்லையோ புஸ்தகத்தை எடுத்து படிச்சுட்டா நமக்கு என் பிள்ளை நல்ல படிக்கலன்னு. இந்த உலகம் ஒரு போதையினுடைய உச்சக்கட்டத்தை நோக்கி இந்த உலகம் நம் ஒவ்வொருவரையும் நகர்த்தி கொண்டே இருக்கிறது. இப்ப பாருங்க, அதே போல ஒரு நல்ல பெண்ணாக இருந்தவளுடைய வாழ்க்கையிலே தவறு செய்வதற்கான சூழலை யார் உருவாக்குகிறார் என்று சொன்னால் இந்த உலகம். நகோமி, இந்த உலகம் நம் எந்த சூழ்நிலையிலும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நெட்டா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் எல்லார் கையிலையும் ஒரு செல்போன் இல்லாத ஒரு வாழ்க்கைய அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, நகர்த்த முடியாது. இந்த செல்போன்ல நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி எல்லா இந்த இம்மாரலிட்டிக்கான காரணங்கள் பூரா என்ன செய்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம நினைப்போம் நம்ம பிள்ளை கம்ப்யூட்டர் படிச்சாதான் பிள்ளை நல்லா, உன் பிள்ளை நல்லது ஒண்ண படிக்கிறதுக்குள்ள அதுல 100 கெட்டதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உலகம். இந்த காலகட்டம் வரும்போது இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்ப அவளும் அதே மாதிரி என்ன செய்கிறாள் என்று சொன்னால் அவன் படுத்திருக்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இவளும் என்ன செய்கிறாள், 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் என்ன செய்தாள். ஆனா ஆண்டவர் ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனை பாதுகாப்பதிலே ரொம்ப அக்கறையுடையவர். போவாஸ் போதையில தான் இருந்தான். அவனுக்கு இந்த ரூத் வந்ததே தெரியாது. படுத்து கிடக்கிறவன் தற்செயலாய் திரும்பி படுக்கிறான். அங்கே பார்க்கிற பாரியம் என்ன என்று சொன்னால் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கே பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை பார்க்கிறான். பார்த்தவுடனே வாய்ப்பு வந்துவிட்டது. ஆனால் பாவம் செய்வதற்கான சூழல் இருக்கிறது. அவன் பாதி போதையிலே தான் இருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யார் ஒருவன் கர்த்தரை நம்பி இருக்கிறானோ, யார் ஒருவன் உண்மையுள்ளவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த மனிதனுக்கு தவறு செய்வதற்கான சூழல் அமைந்தால் கூட அதிலிருந்து பாதுகாப்பதற்கு ஆண்டவர் இருக்கின்றார். இப்ப போதையில திரும்பி பார்க்கிறான். ரூத்துன்னு பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. 10ஆம் வசனத்தை வாசிங்கள். 10-11. அவன் வந்து என்ன பார்க்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பவும் ஒரு நல்ல ஒரு பெண்ணாகத்தான் ரூத்தை என்ன செய்கிறான் பார்க்கிறான். போவாஸ் வந்து நினைத்திருந்தால் அவனுடைய காரியத்தை முடித்துவிட்டு அவன் போயிருக்கலாம். ஆனால் எப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்போ வந்து மனிதன் வந்து இந்த விபச்சாரத்திலிருந்து விலகி போகிறானோ, அதாவது வாய்ப்பு வந்தும் அல்லது வாய்ப்பு வழிய கொடுக்கப்பட்டும் எவன் விலகுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு அறியாத உயரத்திற்கு கொண்டு போகிறார். அவன் அப்பமா அவளை பார்த்து சொல்றான், நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நீ நல்ல, நம்ம என்ன சொல்லுவோம், உன் மூஞ்சில நம்ம முடிச்சா கூட என்ன கிடைக்காது, கஞ்சி கிடைக்காது. நான் உன்னை ரொம்ப நல்லவா நினைச்சிருந்தேன், இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் என்ன செய்யல, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த சூழலில் கூட போவாஸ் எப்படி பாதுகாக்கிறான் என்று சொன்னால், ஏமா அந்த சம்பவம் ரொம்ப அழகாக போகும். நான் நிறைய சொல்ல முடியாது, அதனால நான் ரொம்ப சுருக்கமா சொல்லுகிறேன். அங்க அவன் சொல்றான்,
ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை கொடுக்கிறான். என்ன வார்த்தையை கொடுக்கிறான் என்றால், அதுதான் வாசிக்க கேட்டோம். நீ பயப்படாத, உனக்கு வேண்டியது எல்லாம் என்ன செய்வேன்? ஆண்டவர், எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ, அந்த மனிதனுக்கு அவர் என்ன விரும்புகின்றாரோ, அந்த மனிதன் என்ன விரும்புகின்றானோ அனைத்தையும் அவர் கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் இந்த அந்த ஏற்கனவே பார்த்தோம், லேவியன் ஒரு இரண்டாந்தரமாக கட்டி இருப்பான், அவளும் விபச்சாரம் பண்ணி இருப்பாள், அவள் இன்னொருத்தன் ஊரே கெடுத்து விடும். ஆனால் அதை வெட்டி கூறு போடுகின்ற காலத்திலே ஆண்டவர் தவறு செய்வதற்கான தள்ளப்படுகின்ற ஒரு சூழல் வந்தாலும் அங்கே ரூத்தை தடுக்கின்றார். ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். போவாஸ் அவன் குடிவெறியிலே இருந்தாலும் அவனுடைய வாழ்விலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். குறுக்கிட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவன் ரொம்ப பெஸ்டா சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 12ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன காட்டிலும் இன்னொரு பெஸ்ட் இருக்காங்கிறத சிந்தித்து பார்ப்போம். உன்னை கெட்டதுக்கு எனக்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. நம்ம நினைப்போம், வாய்ப்பு வந்த உடனே ஆண்டவர் கொடுத்துட்டார் நினைப்போம். ஆனா ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்புல உள்ள போவாஸ் சொல்றான், இது ஆண்டவர் கொடுத்ததானான்னு கொஞ்சம் என்ன செய்வோம், வெயிட் பண்ணுவோம். அந்த அடுத்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லும். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அங்கே சொல்லுகின்ற காரியம் என்ன என்று சொன்னால், 14ஆம் வசனத்தை வாசிங்கள். 14ஆம் வசனம். அவன் சொல்லுகின்றான், காலையிலே எழுப்பி அவளை வீட்டுக்கு அனுப்புறான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, பொழுது விடிஞ்சு முகம் தெரியுதுக்குள்ளே அவன் அனுப்புவான். நீ போயிருமா, நாளை காலையில வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வெயிட் பண்ணிட்டு. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நான் திரும்ப திரும்ப நம்முடைய வீட்டிலே இருக்க, நான் இப்பவும் திரும்பியும் சொல்லுகிறது, குடும்பம். ஒரு குடும்பத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், வளர்க்கணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையாய் இருக்க வேண்டும் என்கிற உணர்வை நாம் மெருகேற்ற வேண்டும். இந்த உண்மை என்கிற உணர்வை நாம் மெருகேற்றும் பொழுது எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் அதை தாண்டி என்ன செஞ்சிருவாங்க, வெளியே வந்துருவாங்க. ஆனா அப்போ கூட இந்த நகோமி என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நகோமிய காலையிலே வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே அவ எப்படி இருக்கான்னு பாருங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்பவும் நகோமி அம்மா எப்படிதான் இருக்காங்க, என் திட்டம் ஜெயிச்சுட்டா. நல்ல ஒரு மாமியாரா இருந்திருந்தா ரூத்துக்கு அவள் எதை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்றால், இவ நகோமி போவாஸ்ட போய் என்ன செஞ்சிருக்கணும், எப்பா என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்துருச்சுப்பா, நீ அவளை ரொம்ப அனுசரையா கவனிக்க, அவளும் நல்லவா அப்படின்னு சொல்லி போவாஸ்ட போய் பேசி இருக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்கின்ற உலகம் என்ன, குறுக்கு வழியிலே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதனுடைய விளைவு அவள் சொல்லுகின்றாள். அதோடு மட்டும் உடல அடுத்த வசனத்தையும் பாருங்க, 18 வாசிங்க. இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, மீண்டும் தப்பான பாதையில போ அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் இந்த உலகத்தினுடைய காரியம் அதை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஓட்டமே அதுதான்.
இந்த உலகம் என்னை எந்தெந்த ஓட்டத்திலே ஓட்டுகிறதோ அதிலே போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. நீங்க இப்போ அந்த 19ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அந்த போக்கில தான் யார் போவான்? 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, லேவியன். ஐயா, ஆலயத்திலே முக்கியமாக இருக்க வேண்டியவன், பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவன், யாரை திருமணம் செய்து கொண்டு அவனுடைய வாழ்க்கை விபச்சாரத்தின் ஓட்டத்திலே ஓடுகிறது. கடைசியில் என்ன செஞ்சான் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். அந்த நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அங்கே 27 28 வாசிங்க. பாருங்க, மனைவியை பாதுகாக்க வேண்டியவன் மனைவியை வெளியே அனுப்பிவிட்டு இப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய இந்த உலகம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, தான் எந்த தவறை செய்தாலும் அது தெரியாதது போல அடுத்த நிலைக்கு கொண்டு போவதை தான் என்ன செய்கிறது. அடுத்த வசனத்துல இன்னும் அழகா போட்டிருக்கும் பாருங்க. எங்க போயிட்டான்? ஆனா ஆக்சுவலா எங்க போயிருக்கணும்? அப்பா அம்மாட்ட கொண்டு போயிருக்கணும். இப்படி போன இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன நினைக்கிறான் என்றால், ஒரு தவறை மறைப்பதற்காக அல்லது ஒரு திட்டத்தை மறைப்பதற்காக அவன் பெரிய திட்டமிடுகின்றான். என்ன செய்கிறான் என்று சொன்னால், யாருமே செய்யாத ஒன்றை செய்து அவன் சொல்லுகின்ற காரியம் எப்படி முடிகிறது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்ப பாருங்க, இவன் எப்படி கொண்டு போறான் அப்படின்னு சொன்னா, துண்ட 12ஆ வெட்டிட்டான். ஒரு கோத்திரத்துக்கு கை கிடைக்கி, ஒரு கோத்திரத்துக்கு தலை கிடைக்கி, ஒரு கோத்திரத்துக்கு கால் கிடைக்கி, ஒரு கோத்திரத்துக்கு வயிறு கிடைக்கி. இந்த 12 பாகங்களையும் அவன் வைத்து விட்டு இப்ப சொல்றான், எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, நியாயம். தப்பு பண்ணதெல்லாம் அவன். ஆனா இப்போ தப்ப மறைப்பதற்காக ஒரு பெரிய, இந்த தப்ப மறைக்கிறதுக்கு எங்க கூடுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதே நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அங்கே எங்கே கூடுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். எங்க கூண்டாங்க? தேவனுடைய சபையா கூடுறாங்க. முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நான் திரும்பியும் சொல்றேன், கடவுள் கடவுள் என்கின்ற வார்த்தை இருந்து கொண்டேதான் இருக்கும். அது எதை மறைத்துக் கொண்டிருக்கும் என்றால், பாவத்தை மறைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உலகம். இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர், யார் ஒருத்தன் இயேசு மாத்திரம் அல்லது ஆண்டவர் மாத்திரம் போதும் என்று அவரை பிடித்துக் கொள்ளுகின்றானோ, அவன் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதனாலதான் ஆண்டவர் சொல்வாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டும். அது மேல வானமா இருந்தாலும் சரி, கீழே பூமியா இருந்தாலும் சரி, தண்ணீரா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என்னை தவிர ஒன்றும் இருக்க வேண்டாம். ஆனா அதே மாதிரி கடைசி பகுதியிலே சொல்லுவார், பிறர் பொருளை என்ன செய்யாதிருப்பாயாக. நீங்க எப்போ ஆண்டவரை விட்டு விலகுகிறீர்களோ அப்பொழுது நம்முடைய வாழ்விலே விபச்சாரம், அதாவது மனிதனுடைய வாழ்விலே உச்சமாயிருக்கும். ஆனால் யார் ஒருவன் கடவுளை பற்றி கொள்கிறானோ, உண்மையாயிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ, அவனுடைய வாழ்விலே அவன் எதிர்பார்ப்பதை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.